ஏதோ இந்துத்துவா லீடர் என்று சொன்னாலே ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராகத்தான் அவங்க இருப்பாங்க, சிறுபான்மையினருக்கு எந்த திட்டங்களையும் அவங்க கொண்டு வர மாட்டாங்க, இந்த தீவிரவாதி மாதிரி நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இந்த தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இத்தகைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நானும் நேற்று அந்த கருத்தை நான் பதிவு செய்தேன். ஏனென்றால் இந்துத்துவா என்று சொன்னாலே ஏதோ அது மற்ற மதங்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் எதிரானது என்றும், சிறுபான்மையினரை அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் என்றும், சிறுபான்மையினருக்கு எதிரானதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்துகிறீர்கள்? ஆமா, மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தீவிர பக்தையாக இருந்தார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அவர்கள் பக்தையாக இருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை இந்துத்துவா தலைவர் என்று சொல்லவில்லை. இந்துத்துவா இந்து மதம் சார்ந்த கொள்கைகளில் அவர் இன்னும் தீவிரமாக இருந்தார் உண்மைக்கு உண்மையாக இருந்தார் என்பதுதான். ஏனென்றால் இங்கே சில கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை பற்றி பேசினாலே அது ஒரு இந்து தீவிரவாதம், அது துவேஷம், அது ஒரு பினாட்டிக், அதை பற்றி பேசாமல் இன்னொரு சிறுபான்மை கட்சி மதத்தை பற்றி பேசினால் அது மதச்சார்பின்மை, எல்லாமே மதம் தான். ஆக எல்லாமே மதமாக இருக்கும்போது ஒரு சபாநாயகர் சொல்றார், இந்த சிறுபான்மை மதத்தினால் தான் தமிழகத்துல பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடிந்தது, என்னால அப்ப யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நாங்க இந்த போலி மதவாதத்தை தான் நாங்க எதிர்க்கிறோம், மதச்சார்பின்மையை தான் நாங்க எதிர்க்கிறோன்றதை இப்ப தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கருத்தை இப்பொழுது மேலோங்கி வருகிறது. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கொள்கையில் அவர்கள் தீவிர பற்றாளராக இருந்தது மட்டுமல்ல, இந்து மதம் சார்ந்த கொள்கைகள் வரும்பொழுது, திட்டங்கள் வரும்பொழுது, குறிப்புகள் வரும்பொழுது, திருநீர் வச்சா கூட நான் அழிச்சிருவேன், நான் இந்து மத சார்ந்த விழாக்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்பது இல்லாமல் அவர் இந்து மக்கள் விழாக்களுக்கு வாழ்த்து சொன்னார், கோயில்களுக்கு போனார், குடமுழுக்குகள் நடத்தினார், அன்னதானம் செய்தார், சிஏஏ போன்ற திட்டங்களுக்கு ஆதரவு. சிஏஏ திட்டம் சிறுபான்மைக்கு எதிரானதே இல்ல, எதிரானது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். காஷ்மீர்ல 370வது பிரிவை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். கரசேவை செய்யும் பொழுது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார். ஆக இந்த கருத்துக்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் பொழுது, இன்னொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கலைத்த சகோதரர்கள் ஏன் இதை எதிர்கருத்தாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் அம்மாவை பின்பற்றுபவர்கள், அவர்களுக்கு நன்றாக அவர்களின் பழக்க வழக்கங்கள் தெரியும், அவர்கள் எந்த வகையில் அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றினார்கள் என்று தெரியும், அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்றினால் இவர்களும் எந்த அளவிற்கு அதை பின்பற்றினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனா ஏதோ இந்துத்துவா தலைவர் என்று சொன்ன உடனேயே ஏனோ சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், இவர்கள் மதமாற்றம் தடை சட்டத்தை உடனே திரும்ப பெற்றார்கள் என்ற கருத்து விவாதமே வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்க சொல்ற அந்த விஷயத்தின் அடிப்படையில தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர்கள் அவரோடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோடு நெருக்கமாக அரசியல் பயணத்தில் இணைந்திருந்தவர்கள் இந்துக்களுக்கான தலைவராக மட்டும் அவரை அடையாளப்படுத்துவதை விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது பாஜக அதை ஏன் மீண்டும் மீண்டும் சொல்லுது, அதற்கான தேவை என்ன எழுது அப்படின்றதான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், அவரை ஒரு பரந்துபட்ட தலைவராக முன்னிறுத்த வேண்டும் என்பது எங்களது கருத்து. இவர்கள் சொல்வதை போல அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று குறுக்கிவிடவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். மறுபடியும் நான் சொல்றேன், இந்துத்துவ தலைவர் என்று சொன்னால் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்ற தோற்றத்தை இவர்கள் ஏன் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான். இப்போ மரியாதைக்குரிய சகோதரர் எடப்பாடி எஸ்டிபிஐக்கு போன உடனே எல்லாரும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படி சொல்லலையே. ஆக அவரவர்களின் கருத்துக்கள் இருக்கும். ஆனா பெரும்பான்மையாக அவர்கள் கொள்கை எந்த கொள்கையாக இருந்தது, இப்ப கலைஞர் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மாதிரி டோட்டலாக இந்து மத இந்துத்துவ எதிர்ப்பு கொள்கைகள் அவர் கொண்டு இருக்கவில்லை. அவர் எல்லோருக்கும் ஆதரவு கொடுத்தார். ஆக அதை நாம இப்பொழுது வலிமையாக எடுத்து சொல்கிறோம். ஆக திராவிட கொள்கையை சார்ந்தவராக இருந்தாலும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தலைவர்களும் தமிழகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மக்கள் ஆதரவு பெருகித்தான் இருந்திருக்கிறது. ஆக இந்த இந்து மத இந்துத்துவ கொள்கைகள் ஏதோ ஒரு சார்ந்த கொள்கைகள் என நீங்கள் முன்னிறுத்த தேவையில்லை என்பதை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களை உதாரணம் காண்பித்து நாங்கள் சொல்கிறோம் என்பதுதான். இப்போ திராவிட இயக்கத்தில் இணைந்து திராவிட இயக்கத்தை வழிநடத்தியவரை திராவிட
திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு ஆட்சியை கொண்டு வருகிறோம் என்ற விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய பாஜக அவரை இப்போ இந்துத்துவ தலைவர் என்று சொல்வது ஒரு கொள்கை முரணாக இல்லையா? இல்ல, இதுல நீங்க திராவிடத்திற்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அடிப்படை என்று சொல்வதே தவறு. நாங்க தேசியத்திற்குள் அடக்கம் தான் திராவிடம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். திராவிடத்தை முற்றிலுமாக புறந்தள்ளவில்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, திராவிடம் தேசியத்தை தவிர்த்து திராவிடம்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. தேசியத்தோடு உள்ளடங்கியதுதான் திராவிடம். அந்த தேசியம் என்று வரும்பொழுது பரந்துபட்ட நம்பிக்கைகள், எவ்வளவு பெரும்பான்மை மக்கள் நம்புகின்ற நம்பிக்கையை ஒத்துப்போவதாக இருக்க வேண்டும். அந்த ஒத்துப்போகும் தன்மை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களிடம் இருக்கிறது என்பதைத்தான் நாங்க வெளிப்படையா சொல்றோம். நீங்க திராவிட கொள்கைகள் என்றாலே அது இந்து மத எதிர்ப்பு, சிறுபான்மை ஆதரவு, இல்லை என்றால் இந்து மதத்தை எதிர்த்தால் ஆதரித்தால் உடனே சிறுபான்மை மக்கள் கோபித்துக் கொள்ள, நீங்க சிறுபான்மை மக்களை குறைவாக மதிப்பீடு செய்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து. அவர்கள் நீங்கள் இந்துத்துவா என்று சொன்னால் அவர்கள் கொள்கை, அவர்களது மதம். ஆனால் அவர்கள் எங்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றுதான் சிறுபான்மையினர் தெரிந்து கொள்வார்கள். நீங்க தான் இப்படி பிரிச்சு வச்சாதான் சிறுபான்மையினர் சந்தோஷமா இருப்பாங்க, அப்படி பிரித்து வைத்தார்கள் தான் அவர்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் என்று அரசியல்வாதிகள் தமிழகத்தில் தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து செல்கிறார்கள் என்பதுதான். அப்படி இல்ல. ஆக சிறுபான்மையினருக்கும் திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்து மதத்தின் மீதும் இந்துத்துவாவின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆக திராவிட கொள்கை என்று நீங்கள் சொல்வதே வேறு. திராவிட கொள்கை என்பது அது இந்த நிலப்பரப்பை வைத்து சொல்வது மட்டுமல்லாமல் தேசியத்திற்குள் உள்ளடக்கியதுதான் திராவிடம். ஆக நீங்க அதை தேசியத்தை விடுத்து திராவிடம் கிடையாது, இந்து மத உணர்வுகளை விடுத்து திராவிடம் கிடையாது, நாத்திகம் பேசுவது மட்டும்தான் திராவிடம் கிடையாது, மொழியை பற்றி பேசுவது மட்டும்தான் திராவிடம் கிடையாது, தேசியத்தோடு உள்ளடக்கிய மாநில அக்கறை தான் திராவிடம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதற்கு ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் எல்லாம் முன்னுதாரணமாக இருந்தார்கள் என்று தமிழகத்திலிருந்து சில தலைவர்களை எடுத்து முன்னுதாரணம் சொல்லும் பொழுது அது பலம் சேர்ப்பதாக, அந்த கொள்கைக்கு பலம் சேர்ப்பதாகவும் அவர்களின் நடவடிக்கைக்கு பலம் சேர்ப்பதாகவும் இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்கள் இது அவர்களுக்கு எதிராக சொல்லுகின்ற கருத்தாகவே இது எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான். அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதோ திருமிகு ஜெயலலிதாவை முன்னுதாரணமாக சொல்லும் போது அவர் சொன்ன அந்த வாக்கியம் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அவரை விட சிறந்த தலைவர் தமிழ்நாட்டில் வேறு யாரும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்துத்துவ தலைவராக ஜனா கிருஷ்ணமூர்த்தியையோ பொன்னாரையோ அல்லது இலகணேசனையோ அல்லது உங்களையோ அவர் ஏற்கலையா? அப்போ நீங்கெல்லாம் சிறந்த தலைவர்களாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு அப்படின்ற பார்வையும் அரசியல் விமர்சகர்களால முன்வைக்கப்படுது. இல்ல 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 இது ஒருத்தரை சிறந்தவர் என்று சொன்ன உடனேயே அடுத்தவர்லாம் சிறந்தவர் இல்லையா அப்படின்ற இது விவாதமே, இது சரியான விவாதம் இல்ல. ஒருவரை சிறந்தவர் என்று சொன்னால் உடனே அடுத்தவர்கள், ஏன்னா இப்ப எங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இந்துத்துவ சார்ந்த தலைவர்கள் என்று எல்லாம் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு தலைவர் இத்தகைய கொள்கைகளை கொண்டிருந்தார் என்று இன்றைய சமுதாயத்திற்கு சொல்வதைத்தான் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் அழுத்தமாக சொல்கிறார்கள். ஆக இவர் சிறந்தவராக இருந்தால் என்ன, இதெல்லாம் வெளிப்படை. இப்ப மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ மரியாதைக்குரிய இலகணேசன் அவர்களோ இவர்களெல்லாம் இந்த கொள்கையை கொண்டிருந்தார்கள் என்பது வெளிப்படை. ஆனால் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் இத்தகைய கொள்கையை கொண்டிருந்தார்கள். திராவிட இயக்கத்தை அண்ணா கூட ஒருவனே தேவன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார். ஆனா தேவனே இல்லைன்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? இது மாற்றப்பட வேண்டும். இது மாற்றப்படவில்லை என்றால், இத்தகைய தலைவர்களின் உண்மைத்தன்மை வெளிக்கொணரப்படவில்லை என்றால், திராவிடம் என்றாலே ஏதோ தமிழ்நாட்டில் உள்ள பலம் பொருந்தியவர்கள் எல்லாமே இந்து மதத்தை எதிர்த்தவர்கள் என்ற ஒரு மாயத் தோற்றம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அண்ணாமலை இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்கிறார். இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா அவர்கள் மக்கள் ஆதரவை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக இந்து மதத்தை சார்ந்த சடங்குகளில் பங்கேற்பதையோ இல்லைன்னா இந்து மத குறியீடுகளை அவர்கள் வைத்துக் கொள்வதிலேயோ அவர்கள் எந்த தயக்கமும் காண்பித்ததில்லை. இவங்க சில இங்க உள்ள கட்சிகளை மாதிரி போலியாக நாங்க நெத்தியில் திருநீர் வச்சா அழிச்சிருவோம், ஆனா நாங்க நல்ல நேரம் பார்க்க மாட்டோம்லாம் சொல்லிட்டு அதை பின்வெளியிலிருந்து பின்பலியாக பின்பற்றுபவர்கள் மாதிரி இல்லாம வெளிப்படையாகவே அவர்கள் இருந்தார்கள். இது நாட்டின் கலாச்சாரம். இந்த நாட்டின் கலாச்சாரத்தோடு ஒன்றியது.
அதில் அவர் ஈடுபாடோடு இருந்தார் என்பதை பதிவு செய்கிறார், அவ்வளவுதான். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. நேற்றைக்கு நடந்த பாஜகவோட ஆலோசனை கூட்டத்துல இந்த தேர்தலில் எவ்வளவு இடங்கள்ல வெற்றி பெற்றோம் என்பதை விட எவ்வளவு வாக்கு சதவீதம் பெறுறோம் அப்படின்றது தான் முக்கியம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அப்போ இவ்வளவு இடங்கள்ல வெற்றி என்ற இடத்திலிருந்து வாக்கு சதவீதம் போதும் என்ற நிலைக்கு அந்த மாற்றத்தை பாஜக அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கு அப்படின்ற வகையில அதை பார்க்கணுமா? இல்ல 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 இல்ல, அதுல பல இடங்களில் நம்ம வெற்றி பெறுவோம் அவர் பேசினார். ஆக ஒட்டுமொத்தமாக நம்ம சதவீதமும் அதிகரிக்கப்படும் என்றும் பேசினார். ஆக இப்ப நீங்க 22 இடத்துல போட்டி போட்டீங்க, 22 இடத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா நாங்க குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம், ஆனா அதே நேரத்துல வாக்கு சதவீதம் அதிகம் பெறுவோம், அதுவும் எங்களுக்கு முக்கியம் தான் அவர் பேசினார். அதனால அது சில வார்த்தைகள் ஒரு கோர்வையாக கொண்டு வந்து முடிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை மட்டுமே எடுத்துக்கொள்வதின் ஒரு அர்த்தம் தான் நேற்று பிரதிபலிக்கிறதே தவிர அவர் வாக்கு சதவீதம் மட்டும்னு சொல்லல. பல இடங்களில் நாம் வெற்றி பெறுவோம். எனக்கு வந்திருக்கின்ற ஃபீட்பேக் நிறைய இடங்களில் நாம் மிக மிக 2வது இடத்திற்கு முதலிடத்திற்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம அதிக இடங்களையும் பெறுவோம், வாக்கு சதவீதத்தையும் அதிகரிப்போம் அப்படின்னு தான் அவரோட கருத்தா இருந்தது. அதனால ஏதோ அவர் சின்ன அந்த வார்த்தை பிறழ்வதில் வச்சு உடனே பாஜக இப்பவே அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதெல்லாம் மிக தவறான கருத்து. என்ன நம்பிக்கையோடு இந்த தேர்தலை ஆரம்பித்தோமோ, எந்த நம்பிக்கையில் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்தோமோ, அதே நம்பிக்கையில் தான் தேர்தல்கள் முடிவுகளையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாஜக ஏற்படுத்தும் என்ற மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு தமிழிசை. நன்றி.